கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவுமை பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். சந்தானம், ஹலோ சந்தானம் சார், சொல்லுங்க. சரி சார், ஓகே சார், ஷார்ப்பாக 8 மணிக்கு வந்துடுவோம் சார். ஓகே சார், வச்சிடுறேன். என்னங்க இன்னைக்கு நைட் சவாரி வரதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? என்ன வர்ற மகாலட்சுமி யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதான் ஒத்துக்கிட்டேன். ஐயோ, சுபாஷுக்கு நீங்க வேலை செய்யறது பிடிக்கலங்க. அதுவும் நீங்க கண்ட நேரத்தில் வண்டி ஓட்டுறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் டென்ஷன் ஆகி என்ன திட்டுறான். முத்து, நான் பார்க்கறது டிராவல்ஸ் தொழில். இதில் நேரங்காலமே பார்க்க முடியாது. 24 மணி நேரம் சர்வீஸ். கஸ்டமர் கூப்பிடும் பொழுது என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் அவன் மறுபடியும் நம்மளை கூப்பிடுவானா? அதுவும் இல்லாமல் இந்த தொழில் டாக்டர் தொழில் மாதிரி. இதில் நேரங்கள்லாம் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் நம்ம பையன் உங்களை வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்கிறான். அதுவும் நீங்கள் நைட் டியூட்டி ஒத்துக்கிட்டா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. முத்து, அப்பா அம்மாவை பார்த்து பசங்க பயப்படுற காலம் போய் இப்போ பசங்களை பார்த்து அப்பா அம்மா பயப்பட வேண்டியதாக இருக்குது. அவன் சொல்கிறது சொல்லிட்டு போட்டான், நான் என் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான்ல, வர சம்பளத்தை அப்படியே உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த வருமானமே நம்ம குடும்பத்துக்கு போதுங்க. முத்து, நான் வேலை செஞ்சு பழக்கப்பட்டவன். அவன் சொல்கிறாங்கிற காரணத்துக்காக ஹாலில் சேர் போட்டு என்னால் சும்மா உட்கார முடியாது. அதுவும் இல்லாமல் அமுதா இப்போ கல்யாணத்துக்கு நிற்கிறா. அவள் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தாகணும்ல. நீங்களும் உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கீங்க. சுபாஷும் அவன் சொல்கிறத கேட்கலன்னு பிடிவாதமாக இருக்கான். உங்கள் 2 பேருக்கு இடையில சிக்கிக்கிட்டு நான் தான் அவஸ்தைப்படுறேன். என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? எல்லாம் என் நேரம். சரி, உள்ளே வந்து காஃபி குடிங்க, வாங்க. ஏன் அந்த காஃபி இங்கே குடிச்சா வேணாங்கதா? கொடு. உள்ள சுபாஷ் இருக்காங்க. நீங்க இப்படி ரோட்ல நின்று காஃபி குடிக்கிறத பார்த்தா அவன் ஏதாவது சொல்லுவான். உள்ள வந்து காஃபி குடிங்க, வாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்ட விடு. அவன் உங்களை சொன்னா பரவாயில்லங்க, என்னெல்லாம் திட்டுறான். உள்ள வாங்க. இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆளுங்க புருஷனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா பயப்படுறாங்க. என்ன பண்றது, கடைசியில அவன்ல நம்மளை காப்பாத்தணும். வாங்க உள்ள போலாம். எஸ் சார், கண்டிப்பா. அக்யூஸ்ட் நேத்து நைட்டு ரவுண்ட் பண்ணி பிடிச்சாச்சு சார். ஷூர் சார். முத்து, ஓகே, அதான் உள்ள வந்துட்டல, இப்போது கூட இந்தாங்க குடிங்க.
என்னடா என்ன அப்படி பார்க்குற? ஓஹோ, எனக்கு மட்டும் காப்பி கொடுத்துருக்கல, அவனுக்கு காப்பி கொடுக்கல, அவனுக்கும் கொடு. சரிங்க. அம்மா. எடுத்துட்டு வரேன். நில்லுங்க. நீங்க வெளியே பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டிருக்குண்டா, உனக்கு பாம்பு காதுன்னு உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவான். பாம்புக்கு காதே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேலைக்கு போக வேணாம், வேலைக்கு போக வேணாம் எத்தனை தடவை சொல்ற கேக்குறீங்களா? அட்லீஸ்ட் நைட் டியூட்டிக்காவது போக வேணாம்னு சொல்ற கேக்குறீங்களா? அப்பா எதுக்குப்பா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்க? சுபாஷ், இஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அதுல கஷ்டமே தெரியாது. இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். முதல்ல உங்க வண்டிக்கு ஒரு டிரைவரை போடுங்க. நீங்க வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் நான் கல்யாணம்ன்ற வார்த்தையை பத்தியே யோசிப்பேன். இல்ல கல்யாணம்ன்ற வார்த்தையே என் வாழ்க்கையில வராமலே போயிடும். டேய், எதுக்கு எதை முடிச்சு போடுறதுன்ற விவசாயே கிடையாதா? ஆமா, எனக்கு வயசாச்சுங்கிறே, அப்படி என்னடா வயசாச்சு? இதோ பாடுறா, நான் இன்னும் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய், யூத்துடா யூத்து. டேய், உனக்கு சந்தேகமா இருந்தா என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வா. நம்ம 2 பேர்ல யார் ஜெயிப்போம்னு பாப்போம். சபாஷ், சரியான போட்டி. உங்க 2 பேருக்கும் இப்படி போட்டி வச்சா மயில்சாமி தான் ஜெயிக்கும். சுபாஷ், நீ தோத்துருவ. பாடுறா. சரிங்க. ஏன்னா உனக்கு தொப்பை இருக்கு, உன்னால ஓட முடியாது. எனக்கு ஒன்றும் தொப்பை இல்ல, உங்க தாத்தாவுக்கு தான் தொப்பை இருக்கு. சுபாஷ், மயில்சாமிக்கு தொப்பை இருந்தா பரவாயில்ல. அவர் என்ன திருடனை ஓடி போய் பிடிக்கவா போறாரு? நீ தான் திருடனை பிடிக்க போற. நீ தான் தொப்பைய கம்மி பண்ணணும். வாயாடி வாயாடி, காலையில என்கிட்ட வம்பு வழக்க வந்துட்டியா? நான் ஒன்னும் வம்படிக்க வரல, கம் எடுக்க வந்தேன். கம் எதுக்குடா? நேத்து அமுதா அனிமல்ஸ் ஒட்டி வச்ச சார்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷன். ஓ, முத்துமாணிக்கோ, எனக்கு கம் எடுத்து கொடு. வா எடுத்து தரேன். பாப்பாக்கு கம் எடுத்து கொடுத்துட்டு உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வா. பா, என்ன வெயில், என்ன வெயில். இந்த டிராஃபிக்ல எப்படிதான் வெளியே போயிட்டு வரதோ. அம்மா, அம்மா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கூல கொண்டு வாங்கம்மா. மே மாசம்ங்கறாங்க, கத்திரி வெயில்ன்றாங்க. எப்படிதான் இந்த மாசம் ஆபீஸ் போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு எதுக்கு தெரியல. இப்படி வயசான மாதிரி புலம்புற? நான் தான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு. இப்ப இருந்திருந்தா ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம்ல. சரி, அவன் வாங்கி கொடுக்குற ஸ்கூட்டி தான் வேண்டாம். அப்பா உன்னை டெய்லி பைக்ல டிராப் பண்றேன்னு சொல்றேன், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. பஸ்ல தான் போக நடமுடிச்சா எப்படிமா? அப்பா, எது திங்க் பண்ணாலும் பெருசா தான் திங்க் பண்ணணும். 2 வீலரை விட 4 வீலர் தான் பெஸ்ட். அடடடடட, எப்படிலாம் சமாளிக்கிற பத்தியா? பைக்ல போறதுக்கு பயம், அதை ஒத்துக்கோ. ஆமா, பைக்ல போறதுக்கு பயம் தான். அப்படியே நீ ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாலும் முன்னாடி நான் ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி வர வண்டி என் ஸ்கூட்டி மேல இடிச்சிட்டா அதுக்கு பஸ் எவ்வளவோ பெட்டர். முன்னாடி ஓட்டிட்டு போயிருந்தா பின்னாடி வர வண்டி இடிக்கும், முன்னாடி வர வண்டி. அப்படிதான் எப்பலாம் போய் சொல்லி இருக்கும். சமாளிக்கிற? ஐயோ. அதெல்லாம் நீ பேசாத. வண்டி ஓட்ட உனக்கு பயம், அதை ஒத்துக்கோ. தினம் பாருங்க இதே இப்ப எப்படிலாம் சொல்லி ராமாயணம் தானே? சமாளிக்கிறாங்க. அங்க சொல்லுமா. ஐயோ, தலை வலி. காஃபி கூட அவங்ககிட்ட. இந்தப்பா காஃபி குடி. என்ன சமாளிப்புடா அப்பா. ஏமா, அண்ணனுக்கு இப்ப காஃபி கொடுத்தல்ல, நான் கேட்டது எங்கம்மா? இரு கொண்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஐயோ, அமுதா, வர வழியில ஜானகி பார்த்தேன். என்னது, ஜானகிய பாத்தியா? அவகிட்ட என்ன பேசுன? அமுதா, வர வழியில ஜானகி பார்த்தேன். என்னது, ஜானகிய பாத்தியா? அவகிட்ட என்ன பேசுன? ஒன்றும் இல்லை, நான் ஜீப்ல வந்துட்டு இருந்தேன், அவன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா. என்னை பார்த்து சிரிச்சா. ஏண்டா பார்த்தேன்னு சொல்றல்ல, ஜீப்பை நிறுத்தி அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்திருந்தா அவ சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. வேணும்னு தாம்மா பேசாம வந்தேன். ஏண்டா? நேற்று நைட்டு ரோஜா அவங்க அம்மா தலகாணி காணும்னு அழுதுட்டு இருந்தாம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. அந்த தலகாணி கொடுக்குற வரைக்கும் அவ தூங்காம அழுதுட்டே இருந்தாம்மா. இல்லையே சுபாஷ், என்கிட்ட கூட போகும்பொழுது குட் நைட்னு தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனா, நீ தூங்கவே இல்லைன்னு சொல்ற. அவ எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு தான் போனா. ஆனா ரூமுக்கு போய் அவங்க அம்மாவா நினைக்கிற அந்த தலகாணி இல்லாததை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. நான் டியூட்டி முடிச்சு வந்து மேலே போய் பார்க்கும்போது இருட்டில் உட்காந்து அழுதுட்டே இருந்தம்மா. அது அங்கதானடா இருந்துச்சு. அம்மா, அவளுக்கு அவளோட அம்மா ஞாபகம் வரக்கூடாதுன்னு அம்மா நான் தான் தலகாணி எடுத்து மறைச்சு வச்சேன். ஆனா ரோஜாவால அவங்க அம்மாவை மறக்க முடியல. நான் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினது காரணமே ரோஜாவோட எதிர்காலத்துக்காக தான். ஆனா ஒருவேளை ஜானகியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரோஜா அவளை அம்மாவை ஏத்துக்கலன்னா ஜானகியோட வாழ்க்கையும் வீணா போயிடும், ரோஜாவோட எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும்.
அதுக்காக உன் ஃப்ரெண்டு ஜானகி கிட்ட என்ன மறந்துட சொல்லு. வீணா மனசுல கற்பனையை வளர்த்துக்க வேண்டாம்னு சொல்லு. ஏய், இதுதான் உன் பிரச்சனையா? முத்து, அந்த லெட்டர் எடுத்துட்டு வாங்க. இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் ஜானகி எனக்கு லெட்டர் போட்டிருக்கா. என்ன ஜானகி உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காளா? ஏம்மா, என் மருமகன் எனக்கு லெட்டர் போடக்கூடாதா? முத்து, நிக்கிறிய போய் எடுத்துட்டு வா. இது பாரதியோட வேலையா தான் இருக்கும். அது சரி, இவங்களுக்கு ஏன் அவ லெட்டர் போட்டா? என்ன யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லம்மா. அவங்கிட்டயே கூட படிக்கிட்டோம். அன்புள்ள அத்தா மாமாவுக்கு ஜானகி எழுதுவது அநேக வணக்கம். நான் உங்கள் பையன் சுபாஷ் சந்திர போஸை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாலும் எங்கள் கல்யாணம் நடக்க கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு உடனே உங்கள் வீட்டு மருமகளாக வர ஆசை தான். இருந்தாலும் ரோஜா மனசை மாற்ற கொஞ்சம் நாள் வேணும். ரோஜா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக அவ என்னை அம்மாவா ஏற்றுக்க அந்த பிஞ்சு மனசுக்கு ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வர நான் அவ கூட கொஞ்ச நாள் பழகணும். அந்த பழக்கத்தில் ரோஜாவே நான் அம்மாவா வரணும்னு ஆசைப்படணும். அப்புறம் எங்கள் கல்யாணம் நடந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. அது வரைக்கும் என்னை பெண்ணு கேட்டு வீட்டுக்கு வர வேண்டாம். இப்படிக்கு ஜானகி. பாத்தியாடா என் மருமக மனச? நீ யோசிச்ச மாதிரியே அவளும் ரோஜாவை பத்தி யோசிச்சிருக்கா. சுபாஷ், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்பா. இதோ வர்றா. என்னைக்குமே நமக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாம அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. டேய், ஜானகி எப்படி யோசிக்கிறான்னு பாடுறா. ஜானகிய நான் தான் செலக்ட் பண்ண. என்னோட செலக்ஷன் என்னைக்குமே சோட போகாது. டேய், முடிவை என்ன தானே சொல்ற? ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே? அவனை எது கேக்குறீங்க? இப்படிப்பட்ட மருமகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னடா சொல்ற? அம்மா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. புரியுங்க. பாத்தியா, முடிவை சொல்றேன்னா மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டே இருக்கான். எங்க போயிட போறான்? டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வருவான்ல, அப்ப பேசிக்கலாம். சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இருங்க, உங்களுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு தரேன். இல்லம்மா, நான் வழியில பாத்துக்கிறேன். வரமா வரேன். நீ போய் உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, அந்த லெட்டர் கொடுங்களேன். எதுக்குமா? கொடுங்கம்மா. பாரதிய நம்பினது வீண் போகல. கல்யாணம் வேண்டான்னு மனசு மாற இருந்த அண்ணனை அங்கிருந்தே மாத்திட்டாலே பாரதி. இந்த லெட்டர்ல என்னதான் எழுதிருக்கான்னு பாப்போம். எதுக்கடி டென்ஷன் ஆகுற? பாரதி இருக்க பயமே. போடி. என்ன இவ? எல்லாரும் லெட்டரை படிப்பாங்க, இவ லெட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? திருநாவ், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரி, பாரதி எங்க? பாரதி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டா. அது மாமா மூட் அவுட்ல இருக்காரு. மத்தியானமா ஆஃபீஸ் வந்தா போதும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவளே செஞ்சுட்டா. அப்பா, அது என்ன? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாரதி சொன்னான். என்ன விஷயம்? அது நீங்க தான் ஆஃபீஸ் போறீங்களே, அங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. சஸ்பென்ஸ் வைக்காம நீயே சொல்லிரு. அது இல்லப்பா, நீங்க தான் ஆபீஸ் போறீங்களா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. என்ன சொன்ன திருநாவ்? நீயே சொல்லிரு. அவ சொன்ன என்ன, நீ சொன்ன என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நீயே சொல்லிரு. அது 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 இதுன்னு என்ன, நீயே சொல்லு. அது கார்ல பேக் ஒயரை பிடிங்கி விட்டது. புடுங்கி விட்டது? அது அம்மா ஓட்டின கார்ல பிரேக் ஒயரை பிடிங்கி விட்டது. கார்ல பேக் ஒயரை பிடிங்கி விட்டது. புடுங்கி விட்டது? அது அம்மா ஓட்டின கார்ல பிரேக் ஒயரை பிடிங்கி விட்டது. அது வந்து மோகன் தானே சொல்ல வர? ஆமாப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மெக்கானிக் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னல, மோகனையும் ரயிலையும் கவனிச்சேன். அவங்க முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. மத்த எல்லாரும் சகஜமா இருந்தாங்க. எப்பவுமே தப்பு செஞ்சவங்க எங்க தான் மாட்டிக்க போறோமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயத்தை மோகன் கிட்ட பார்த்தேன். அது விஷயமா பாரதி கிட்ட பேசணும்னு இருந்தேன். ஆமாப்பா, பாரதி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு இருந்தா. அப்புறம் ஏன் சொல்லல? அது நீங்க ஏகப்பட்ட ஒர்க் டென்ஷன்ல இருக்கீங்க. இது சின்ன மேட்டர் தான். இத மாமா கிட்ட சொல்லி மேலும் அவர் டென்ஷன் படுத்த வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே மோகனை திருத்துறேன்னு சொன்னா. அதான். தப்பு செஞ்சவங்கள யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். ஆனா தப்பு செஞ்சவங்கள திருத்தணும்னு ஆசைப்படுறா பாரு, அங்கதான் பாரதி நிக்கிறா. அது சரிப்பா, மோகன் தான் பிரேக் ஒயரை புடுங்கி விட்டான்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து போலீஸ் ஸ்டேஷன் நீங்க ஏன் போறேன்னு சொன்னீங்க? அதுவா, அப்படி சொன்னாதான் மோகனுக்கும் பயம் இருக்கும். இனிமேலாவது தப்பு செய்யாம இருப்பான்ல. அது சரி. ஆமா, நீயும் தானே சொன்ன? ஆமாமா ஆமாமா, நானும் இதுக்காக தான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றப்போ மோகனுடைய மூச்சியை பார்க்கணுமே, எனக்கு ஒரு சிரிப்பா வந்துச்சு. அப்படியா? என்ன பார்த்து பாரதி ஏதா பண்ணா மட்டும் சூப்பர் சூப்பர்னு பாராட்டுறீங்க, நான் ஏதா பண்ண அப்படி ஏன்னு சாதாரணமா கேக்குறீங்க? அது இல்ல திருநாவ், நான் வந்து அப்படியான சந்தோஷத்துல பாராட்டின. நீதான் கவனிக்கல திருநாவ். ஆமா, நீதான் கவனிக்கல. போதும் போதும், நீங்க பாராட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி பொய் சொல்லி நடிக்காதீங்க. உங்களுக்கு பொய் சொல்ல சரியா வரல. போங்க, போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ் போற வழியை பாருங்க. போங்கப்பா. நம்மள யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. பாராட்ட வேண்டியவங்க பாராட்டுவாங்க. விநாயகா, ஜானே கிட்ட கல்யாண விஷயம் பேசுறதுக்காக அவளை இங்கே வர சொல்லியிருக்கோம். அவள் எப்படியாவது பாரதி பேச்சை கேட்டு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிடணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். இந்த கல்யாணத்தில் தான் என்னோட வாழ்க்கை, எங்கள் அண்ணன் சுபாஷோட வாழ்க்கை, ரோஜாவோட வாழ்க்கை, ஜானகியோட வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு. அவள் மனசை எப்படியாவது நீ தான் மாற்றணும்ப்பா. ஜானகி வந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா ஒத்துக்க மாட்டாளான்னு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீ என்னடானா இவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்க? என்ன பண்ண சொல்ற? என்னை உன்ன மாதிரி டென்ஷனாக சொல்றியா? பதறிய காரியம் சிதறோன்னு பெரியவங்க என்ன சும்மாவா சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் ஜானகி கிட்ட கல்யாணத்தை பற்றி ப்ளீஸிங்காக பேசி காரியத்தை சாதிக்க முடியும். நீ என்னமோ ரிலாக்ஸாருன்னு சொல்லிட்ட, என்னால் அப்படி இருக்க முடியலையே. அவள் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்ன நடக்குமோன்னு பயத்துலல இருக்கேன். நீ லெட்டர் எழுதி போட்டு எங்கள் அண்ணன் மனசை எப்படியோ மாற்றிட்ட. எங்கள் அண்ணன் என்னடானா ஜானகியை எப்போ பார்க்கலான்னு துடிச்சிட்டு இருக்காரு. ஏன் அவர் இவ்வளோ அவசரப்படுறாரு? ஜானகி கிட்ட பேசுகிற விதத்தில் நான் பேசினா காலங்காலத்துக்கு அவங்க சேர்ந்து தானே வாழ போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே அவளை பார்த்துட்டு இருக்கலாமே. ஏண்டி ஜானகி ஒத்துக்குவாளாடி? ஒத்துக்க வைக்கணும்.
என்னடி இன்னும் காணோம்? ஷோ அவசரப்படாதடி, வருவா. ஏய் ஜானகி வந்துட்டாடி. எதுக்குடி என்ன இவ்வளவு அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னீங்க? உங்களுக்காக ஆபீஸ்ல பெர்மிஷன் வர போட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். முக்கியமான விஷயமா? என்கிட்டயா? நீ மனசு வச்சாதான் அந்த காரியம் முடியும். என்னடி வழக்கம் போலவே புதிர் போடுறீங்க? மனசு வைக்கணுங்கிறீங்க, முக்கியமான விஷயங்கிறீங்க. சரி சரி, சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது. ஷோ அவசரப்படாத, புடி. என்னது இது? பாரு. என்னடி லெட்டர் கொடுக்குறீங்க? எனக்கு யார் லெட்டர் எழுதுனா? படிச்சதானே தெரியும், படி. இவளுக்கும் லெட்டரா? இவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்புள்ள ஜானகிக்கு சுபாஷ் எழுதுவது. என்னடி உங்க அண்ணன் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு? படியேன். இத நேர்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் என் மனசுல உள்ளத இதுல எழுதியிருக்கேன். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.